எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மொபைலோட பேர் வந்து அதாவது மொபைல் அன்பாக்சிங் தான். மொபைலோட நேம் வந்து நோக்கியா 6310. இது ஒரு கீபேட் மொபைல் தான். இதை பற்றின ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். கைஸ், நோக்கியா 6310 மொபைலோட நேம் வந்து இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கீபேட் மொபைல் தான். ஆனால் கொஞ்சம் லக்ஸரியான மொபைல் லுக்ஸ் இது கொடுக்குது. ஓகேவா? இப்போ இதோட அன்பாக்சிங் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதான் ஃப்ரெஷ் ஆன் அன்பாக்சிங்கு. இதில் வந்து மொபைல் பாக்ஸோட பின்னாடி வந்து மொபைலோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கு. லாங் லாஸ்டிங் 1450 MHz பேட்ரி பவரு, அப்புறம் கால் ரெக்கார்டிங் இருக்குது. ஈஸி டு யூஸு, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து மொபைலோட ஃப்ரண்ட் சைடு பேக்கேஜ் இப்படி தான் போட்டிருக்கு. பாக்ஸ் வந்து நல்ல சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க, சேஃப்டி எக்யூப்மெண்ட்டோட. நல்லா இருக்குது மொபைல் நம்ம எடுத்துருக்கிறது வந்து எல்லோ கலர் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை தான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைஸ். நல்ல ஒரு ஷைனியான லுக்கை கொடுக்குது. மொபைல் நல்ல பிக் சைஸ் தான். பிக் சைஸ்னால் கீபேட் டைப் தான் அது. ஓகேவா? அதாவது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொபைலோட பேர் வந்து நோக்கியா வந்து கிளாசிக் கம்பெனி. நல்லாயிருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு லாங் லாஸ்ட்டாக வரும். ஓகேவா? இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ணியாச்சு, பாக்ஸ்லேருந்து மொபைல் எடுத்தாச்சு கைஸ். இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஹெச்எம்டி கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் ஆயிடுச்சு இப்போ நோக்கியா. முன்னாடி வந்து வெறும் நோக்கியா இருந்துச்சு, இப்போ வந்து ஹெச்எம்டி கம்பெனியோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. மொபைலோட கவர் பின்னாடி ஓப்பன் பண்ணுறோம், பாருங்கள் கைஸ். இதான் மொபைலு. பின்னாடி வந்து இன்புல்ட் பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பேட்டரியை போட்டு நம்ம ஆன் பண்ண போகிறோம். அதில் வந்து ஏதோ டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். மேட் இன் இது ஃபின்லேண்டு கைஸ், சைனா கிடையாது, ஃபின்லேண்ட். நல்லா உழைக்கும் மொபைலு. ஓகேவா? நோக்கியா ஆஸ் யூஷுவலி உங்களுக்கு தெரியும் எப்படி குவாலிட்டின்னு. இதில் வந்து ஹெட்ஃபோன் கொடுக்கல கைஸ், சார்ஜர் கொடுத்துருக்காங்க, கேட்லாக் கொடுத்துருக்காங்க, ஃபோனு கொடுத்துருக்காங்க, பேட்ரி. ஹெட்ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இந்தியெலாம் ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தாங்க, இப்போ கொடுக்கல கைஸ். ஓகேவா? இதுதான் நோக்கியாவோட ஒரிஜினல் பேட்ரி. எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு லாங் லாஸ்ட் லைஃப் கிடைக்கும். ஓகேவா? ஒரிஜினல் பேட்ரி இது கொடுத்துருக்காங்க நோக்கியா. அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டிருக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு. இது வந்து அதோட பேட்ரி கைஸ், 1450 MHz பேட்ரி, 3.7 volts. இதான் இந்த பேட்ரி அன்பாக்சிங் பண்ணிடுறோம். ஓகே கைஸ், பேட்டரியை போட்டாச்சு. ஃபோனை இப்போ ஆன் பண்ண போகிறோம். அந்த நோக்கியா டியூன் சத்தம் கேட்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு வீடியோவில் கேட்காது, ஏன்னா அது வந்து அன்மியூட் பண்ணியிருக்கு. இப்போ ஆன் பண்ணியாச்சு கைஸ். ஃபோனை ஆன் பண்ணியிருக்கேன், திருப்பியும் ஆன் ஆகலை. இன்னொரு தடவை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன், அதாவது புது மொபைல்னால சார்ஜ் இல்லாமல் இருக்குது. ஆன் ஆயிடுச்சு கைஸ், சார்ஜ் போட்டேன், ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணியிருக்கு கைஸ். அதாவது சார்ஜ் ஏறுறது காமிக்குது. ஹெச்எம்டின்னு வருது ஆன் பண்ணோடனே. ஆனால் இது ஒரிஜினல் நோக்கியா தான் கைஸ், ஹெச்எம்டியோட டைம் பண்ணியிருக்காங்க. ஆன் ஆயிடுச்சு நோக்கியா மொபைல் ஆன் ஆயிடுச்சு கைஸ். இது அதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒரு டியூன் வரும், நோக்கியா டியூன், அது உங்களுக்கே தெரியும், அது வந்துடும் கைஸ். கலர் வந்து நம்ம எல்லோ கலர் தான் வாங்கியிருக்கோம். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கோம். சிம் போட்டு இது பண்ணிட்டோம்னா அதோட டைமிங் எல்லாம் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இதில் எல்லாமே இருக்குது. கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது கைஸ், ஏற்றிருக்காங்க. அப்புறம் லோட் கேம்ஸ் வேணால் லோட் பண்ணிக்கலாம், கேம் வேணால் பை பண்ணி விளாண்டுக்கலாம். மியூசிக் இருக்குது. இதில் வந்து இன்புல்ட்டு மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம் கைஸ். மெமரி கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு காலர் டியூனு செட் பண்ணிக்கலாம். வேறு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது, எஃப்எம் ரேடியோ இருக்குது. அதாவது ஹெட்ஃபோன் போட்டும் கேட்கலாம், போடாமலும் கேட்கலாம் எஃப்எம். ஓகேவா? அதோட மெயின் பெனிஃபிட் இதுதான். அப்புறம் கேமரா கொடுத்துருக்காங்க, கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இது இன்புல்ட் கேம்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன கேம்ஸ் இன்புல்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாசிக் கேம்ஸ் தான். சில கேம்ஸ் பை பண்ணுற மாதிரி இருக்கும், சில கேம்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 2-3 ட்ரையல் வரைக்கும் ஃப்ரீயாக விளாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா பை பண்ணிக்கோங்க, பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் கேம்ஸு, இது எல்லாம் செட்டிங்ஸு, ஸ்கைப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கால் லாக்ஸ் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது கைஸ். தீம் பேப்பர் வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஃபிட் டு ஸ்க்ரீன் வச்சுட்டோம். உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன், இப்படி தான் இருக்கும். டைம் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். சிம் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக டைம் எல்லாம் செட் ஆயிரும். ஓகேவா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபோன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி, டிஸ்பிளே செட்டிங்ஸ், வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸில் வந்து டிஃபால்ட் 2 தான் இருக்குது கைஸ். ஒன்று லைட் பிங்க்கு, இன்னொன்று லைட் க்ரீன். ஓகேவா?
இதைத்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். நல்லா இருக்குது ஃபோனு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ரிச்சாக இருக்குது. பேக் சைடு இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க, ஒரிஜினலாக என்னென்னு பார்த்துக்கோங்க. 2.8 சென்டிமீட்டர் ஃபோனோட சைஸு 7.1 சென்டிமீட்டர். ஓகேவா, அதாவது ஸ்க்ரீன் சைஸ் 2.8 சென்டிமீட்டர். ஃபோன் டாக்கர் இருக்குது, வேணாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதான் நோக்கியாவோட பாக்ஸு. நோக்கியா 6310 2 சிம் இதில் போட்டுக்கலாம் கைஸ், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.